வணக்கம். நமக்கு தூக்கம் வந்தால் கொட்டாவி விடுகிறோம், அல்லது நாம் சோர்வாக அல்லது அலுப்பாக இருக்கும்போது கொட்டாவி விடுகிறோம். நம்முடைய அருகில் இருக்கும் ஒருவர் கொட்டாவி விட்டால் நாமும் உடனே கொட்டாவி விடுகிறோம். ஏன் இப்படி நடக்கிறது பார்ப்போம். நம்முடைய வாழ்நாளில் நாம் சுமார் 2,40,000 முறை கொட்டாவி விடுகிறோம். கொட்டாவி விடும்போது நாம் நம்முடைய வாயை அகல திறந்து 6 வினாடிகளுக்கு நம்மால் எவ்வளவு காற்றை உள்ளிழுக்க முடியுமோ அவ்வளவு காற்றை உள்ளிழுக்கிறோம். கருவில் வளரக்கூடிய 11 வார சிசு கூட கொட்டாவி விடுகிறதாம். இப்படி மனிதர்கள் மட்டும் கொட்டாவி விடுவதில்லை, பல விலங்குகளும் கூட கொட்டாவி விடுகிறது. குறிப்பாக 2 வெவ்வேறு சூழ்நிலைகளில் முக்கியமாக நாம் கொட்டாவி விடுகிறோம். நாம் சோர்வாகவோ அல்லது சலிப்பாகவோ இருக்கும் பொழுது மூளையின் வெப்பநிலையானது உயரும், குறிப்பாக நீண்ட நேர கூட்டங்களில் இருக்கும் பொழுது. அதனால் குளிர்ந்த காற்றை சுவாசிக்க நாம் முயல்கிறோம். இதனால் மூளை குளிர்ச்சி அடைந்து மீண்டும் அதன் பணியை செய்ய தொடங்கும். இது நமக்கு ஒருவித எரிச்சல் உணர்வையும் அளிக்கிறது. இரண்டாவது, இது நாம் மற்றவர் செய்வதை பார்த்து நாமும் செய்யும் மனப்பான்மை. ஒருவர் கொட்டாவி விடுவதை பார்த்தால் நாமும் நம்மை அறியாமல் கொட்டாவி விடுவோம். இது ஒரு குறிப்பிட்ட சமூக குழுக்களின் உடல் அமைப்பை ஒன்றுபடுத்தும் என கருதப்படுகிறது. கொட்டாவி பரவினால் அங்கிருக்கும் அனைவரும் ஒரே மாதிரியான விழிப்புணர்வு நிலையை அடைகிறார்களாம். ஆனால் ஒன்றாக கொட்டாவி விடுவது மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்வது குறித்தும் ஆகும். நாய்கள் அதனுடைய உரிமையாளர்கள் கொட்டாவி விடும் பொழுதெல்லாம் கொட்டாவி விடுமாம். நாம் விடும் கொட்டாவியானது ஏன் மற்றவர்களுக்கும் பரவுகிறது என்பது குறித்து நோட்டிங்ஹாம் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு செய்து சில விவரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது, நமது அசைவுகளை கட்டுப்படுத்தும் மூளையின் ஒரு பகுதியானது நாம் கொட்டாவி விடுவதற்கு பொறுப்பேற்கிறது. இந்த மூளையின் பகுதி மற்றவர்களின் சொற்களையும் அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்து பின்பற்றுகிறது. இதனால் மற்றவர்கள் கொட்டாவி விட்டால் நாமும் நமக்கு தெரியாமலே கொட்டாவி விடுகிறோம். அதுபோல நம்முடைய உடலுக்கு அதிக பிராணவாயு எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அல்லது உள்ளே சேர்ந்திருக்கும் கரியமில வாயுவை வெளியேற்ற உடல் நினைக்கிறதோ அப்போதெல்லாம் கொட்டாவி விடுகிறோம் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சில உடல்நல பிரச்சனைகளுக்கும் கொட்டாவி அடிக்கடி வரும் என சொல்கிறார்கள். உங்களுக்கு அடிக்கடி கொட்டாவி வந்து கொண்டிருந்தால் அது கல்லீரல் பிரச்சனையாக கூட இருக்கலாமாம். கல்லீரலில் பலவீனம், கல்லீரலின் செயல்திறனில் குறைபாடு ஏற்பட்டால் கூட கொட்டாவி அடிக்கடி வருமாம். உங்களுக்கு அடிக்கடி கொட்டாவி வந்தால் கல்லீரல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என சில ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது. கை கால்களில் ஏற்படும் வலி காரணமாக அசதியால் கூட கொட்டாவி வருமாம். கை கால்களில் வலிகள் ஏற்படுவதால் அது மூளைக்கு ஒருவித எரிச்சலை ஏற்படுத்தி மூளை கொட்டாவியை வர செய்யுமாம். அதுபோல நீங்கள் அடிக்கடி எடுக்கும் மருந்துகளால் கூட கொட்டாவி வருமாம். ஏனென்றால் சில மருந்துகள் உங்களை தூக்க நிலைக்கு எடுத்து செல்லக்கூடியவை. அதனால் அடிக்கடி கொட்டாவி வருமாம். இப்படிப்பட்டவர்கள் உடனடியாக படுக்கைக்கு செல்வது நல்லது. அது மட்டுமல்லாமல் தூக்கமின்மை குறைபாடுகளினால் இந்த கொட்டாவி அடிக்கடி வருமாம். உங்களுக்கு தூக்க குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக நிம்மதியான ஒரு தூக்கத்தை போடுவது நல்லது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.